கர்ம வீரர் காமராஜர் வாழ்க்கை வரலாறு பகுதி 3. இந்த பகுதியில கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மதம் பிடிச்ச ஒரு கோவில் யானைய அடக்குனதான ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விருதுநகர்ல கோவில் யானை ஒன்றை தினைக்கும் குளத்துக்கு எடுத்துட்டு போய் குளிப்பாட்டி திருப்பி அந்த தெரு வழியா நடக்க வச்சு கோவிலுக்கு திருப்பி கூட்டிட்டு வர்றது தான் அங்க இருந்த ஒரு யானை பாகனுடைய வேலை. இந்த மாதிரி இந்த கோவில் யானைய குளிப்பாட்டி கொண்டு வரும்போது அந்த ஊர்ல இருக்க எல்லா சிறுவர்களும் அதை நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. எப்பவும் போல இது நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருது. மதம் பிடிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடி ரொம்பவே சேட்டை பண்ண ஆரம்பிக்குது. அந்த யானை பார்க்கணும் எவ்வளவோ அதட்டியும் குச்சியால அடிச்சும் பார்த்தோம், அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காமராஜர் ரொம்ப சாதுரியமா யோசிச்சு அந்த யானையை கட்டி வைக்கிற இடத்துக்கு போய் அங்கிருந்த சங்கிலியை எடுத்துட்டு வந்து யானையோட கால் முன்னாடி போட்டுடுறாரு. இதை பார்த்த யானை என்ன நினைச்சதோ தெரியல, ரொம்பவே அமைதியா அந்த மதம் பிடிச்சதெல்லாம் மாறி போய் சாதாரணமாக எப்பயும் இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுது. யானை பாகனும் எப்பயும் போல தெருவழியே நடக்க வச்சு அந்த கோவில் யானையை கோயிலே கொண்டு விட்டுடுறாங்க. இந்த சம்பவம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.